என்ன செய்து இப்படி மழை நின்று உங்க உடம்பு என்னத்துக்காக? மழையா பெய்யுது, பன்னீர் தெளிக்கிற மாதிரி சுகமா இருக்கு. என்ன செய்து தங்கம், என் கனவுகளை கலைக்காத. தூக்கத்திலேயாவது என்ன சந்தோஷமா இருக்கு. வாங்கத்தான் போலாம். ஐயோ, தூக்க மாட்டேன். இதெல்லாம் என்னத்தா? இதுதான் என் கண் கண்ட கடவுள், என் பித்தத்தை தெளிய வைக்கும் மருந்து. தங்கம், நீயும் சாப்பிடு. இந்த உலகத்தின் கவலைகளை மறந்து நிம்மதியா தூங்கு. ஐயோ, தொடாத தங்கம், என்ன நீ தொடாத. சபரத்துக்கு முன்னால நான் அடிமையானாலும் ஆயிடுவேன். போ தங்கம். நீ வானவருக்கும் கிடைக்காத அமுத ஊற்று. வையகத்தில் நடைபெற வந்த அழகு நேரம். கோடை தணிக்க வீசுகின்ற தென்புரிகை காற்று என் உள்ளத்தில் இன்பமூட்டும் தேன். பட்டு போன என் வாழ்க்கையில பசுந்தளிரா வந்தவ பூரணம். அவ உயிரை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி எனக்கு வாழ்வளிக்கணுமா? கவலைப்படாதீங்க பசுபதி. பிரசவத்தினால உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிறத பூர்ண நம்பிட்டான். அவ உயிரை காப்பாத்துறது ரொம்ப சுலபம். அவ நம்பணுமே டாக்டர். மருந்துன்னு ஒரு துளி கூட சாப்பிட மாட்டேங்கிறா. தூக்கம்னு ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டேங்கிறா. ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தை நினைச்சு துடியா துடிச்சுக்க. மிஸ்டர் பசுபதி, பூரணத்தை இங்க கொண்டு வாங்க. அப்பவாவது அவ மரண பயம் தீர்ந்து மனசுல அமைதி உண்டாகுதான்னு பார்க்கலாம். டாக்டர், ஆபரேஷன் பொய்யானதுக்கு நீங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்க வரவே மாட்டேங்கிறா. எனக்கு என்ன சொல்றது நீ புரியல. பூரணத்தை காப்பாத்தணும்னா அவ நர்சிங் ஹோம்க்கு வந்துதான் ஆகும். நான் ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். அவளை எப்படியாவது கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்துடுங்க. ஐ வில் ட்ரை டாக்டர். பூர்ணம், சொல்ல வந்தது தெளிவா சொல்லு. நான் எப்படி சொல்லுவேன் டாக்டர்? அத சொல்லவே எனக்கு எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. டாக்டர், நான் கருத்தடை செய்துக்கணும்னு நினைக்கிறேன். கருத்தடை செய்துக்க போறியா? பைத்தியம். பூர்ணம், பிரசவ பயத்துக்காக பயந்து கருத்தடை செய்துக்கிறது மகா பாவம். அதுக்கு என்னையும் ஆளாக்காது. அப்போ உங்களால முடியாதா டாக்டர்? நோ நோ, இட் இஸ் இம்பாசிபிள். குழந்தை செல்வம் தான் உயிரினத்தின் தலை சிறந்த செல்வம். அந்த செல்வத்தை பெற முடியாத ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி அழைக்கிறது தெரியுமா? மலடி மலடி என்று. அப்படிப்பட்ட உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள யாராவது சம்மதிப்பார்களா? கையெடுத்து கும்பிடுகிறோம். தயவு செய்து கனகசபையை மறந்துவிடு. எங்கள் குடும்பத்தை வாழவிடு. எங்களுடைய ஒரே மகன் எங்களிடமே திருப்பி தந்துடமா. திருப்பி தந்துடு. திருப்பி தந்துவிடம்மா. திருப்பி தந்துவிடு. திருப்பி தந்துவிடு. திருப்பி தந்துவிடு. எனக்காக உங்க ஆசைகளை ஒருபோதும் நான் அழிக்க விரும்ப மாட்டேன். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. கல்யாண நேரத்துல போட்டுக்கலாம். என்ன நாளைக்கு அப்பா தான கல்யாணம்? ஆமா. ஏ, அப்ப உனக்கு எப்ப கல்யாணம்?
கூடி சீக்கிரம் நடக்கும் கலா. புடவை நல்லா இருக்கா பாருங்கப்பா. உன் செலக்ஷன் ஆச்சே கேட்கணுமா? வாங்க சம்பந்தி வாங்க. இல்ல பாருங்க, இது முகூர்த்தப்பட்டு எப்படி இருக்கு? என்ன பிடிக்கலையா? இந்த புடவையை கட்டி மனையில உட்கார என் மகளுக்கு கொடுத்து வைக்கல நமச்சிவாயம், கொடுத்து வைக்கல. என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சுட்டு போறணும், என்ன மன்னிச்சுடு. பத்மாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்ன என்ன இப்படி தலைகுனிய வச்சுட்டு எங்கேயோ போயிட்டோம். உன்ன மட்டுமா? எல்லோரையும் தலைகுனிய வச்சுட்டா கணபதி. தலைகுனிய வச்சு அந்த பெண்ணு மேல என்னமா தப்பு? இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு நான் எத்தனை தடவை கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். கேட்டியா? இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு உண்டாக்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். பூரணம், இப்போ உனக்கு திருப்தி தானே? ஐயோ அப்பா, இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும் பசுபதி? ஐயோ மாமா, எப்படியோ ஏமாத்தமே என் வாழ்க்கையா அமைஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நின்னதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா நாளைக்கு எப்படி மாமா நான் வெளியில தலை காட்டுவேன்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமா என்ன கேள்வி கேட்பானே. நான் எப்படி மாமா பதில் சொல்லுவேன்? நான் எப்படி மாமா பதில் சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க மாமா, நீங்களே சொல்லுங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போடுறது மாமா, எனக்கு பைத்தியமே. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த அவமானமும் வர நான் சம்மதிக்க மாட்டேன். நிச்சயத்த கல்யாணம் நிச்சயத்த நேரத்துல நடந்தே தீரும். ஓடி போற பத்மாவை தேடி கொண்டு வர போறியா? அந்த பத்மாவோட நீங்க பன்மடங்கு அன்பு வச்சிருக்கிற ஒருத்தைய கொண்டு வந்து நிறுத்த போற. நீ என்ன சொல்ற? இறந்து போன அக்காவுக்கு இணையான ஒரு மனையில உட்கார போற. யாரம்மா அது? வேற யாரும் இல்லப்பா, நான் தான். இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் ஆத்திரத்துல தெரியாம சொல்லிட்டேன். என்ன அவமானம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். தயவு செய்து இந்த முடிவை மாத்திடு, தயவு செய்து இந்த முடிவை மாத்திடு. இல்ல, தியாகங்கிற பேரால அவன் வாழ்க்கையை பலியிட நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். இது தியாகம் இல்லத்தா, என் சுயநலம். உங்களை தவிர வேற யாருமே என்ன மனைவியா ஏத்துக்க முன் வர மாட்டாங்க. கனகசப்ப உனக்காக காத்துட்டு இருக்கான். அவர் காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு மலடிய மருமகளா ஏத்துக்க அவரை பெத்தவங்க தயாரா இல்லையேத்தா. என்ன பூரணம்? ஆமாப்பா, நான் தாய்மை அடைய முடியாதபடி ஆபரேஷன் செய்துகிட்டேன். என்ன காரியம் செய்துட்டோமா? நீ என்ன காரியம் செய்துட்ட? இப்ப சொல்லுங்க அத்தா, உங்க வாயிலிருந்து வர வார்த்தையில தான் என் வாழ்க்கை குடும்ப கௌரவம் எல்லாம் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அத்தா, நான் தாயாக முடியாதவளை தவிர இந்த குழந்தைகளுக்கு நான் தாயாக முடியும் அத்தா. சொல்லுங்க பசுபதி. நம்ம வீட்டுல இன்னைக்கு விளக்கேற்ற வைக்கிறீங்களா? மனசுல விளக்கறியும், மனையில விளக்கு. உனக்கு எந்த ஆபத்து அப்படியா? ஆமாங்க எஜமா, ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி பெரியமா நடந்துக்கிறாங்க. அதுதான் எனக்கு புரியல. ஏன்பா, காபி சாப்பிட்டீங்களா? போதும்மா உங்க அக்கறை. என்னப்பா விஷயம்? அக்கா ஏதாவது சொல்லிச்சா? அக்கா என்னம்மா, நீ கூட தான் எதுவுமே சொல்லல. என்னப்பா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்னை விலக்கி வச்சுதான் நடக்கிறீங்க. என்னப்பா இது திடீர்னு? பின்ன என்னம்மா, சாதாரண விஷயத்த கூட என்கிட்ட சொல்ற நீங்க இதை மட்டும் ஏன் மறைச்சிட்டீங்க? எதப்பா நாங்க மறைச்சோம்னு சொல்றீங்க? என்னையா கேக்குற? இப்படி வா. நீ முழுகாம இருக்கிற விஷயம் என்ன? இந்த சந்தோஷமான செய்திய வேலைக்காரி சொல்லித்தானாமா எனக்கு தெரியணும். அக்கா, அப்பா சொல்றதெல்லாம் ஏமா இது உனக்கும் தெரியாதா? தெரியும்பா, தெரியும். வேணும்னு தான் அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சேன். ஆனா இந்த விஷயம் இல்லப்போ. அப்பா, அக்காவுக்கு ரொம்ப நாளா வயிற்று வலி இருந்தது. டாக்டர் கிட்ட காமிச்சதுல ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க. இடையில அக்கா கர்ப்பிணி ஆக கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. இதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னா எங்க நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்களோன்னு பயந்துதான் இதை நான் மறைச்சு வச்சேன். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்து போச்சுப்பா, அது நடந்து போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஆத்திரப்படுறேன். பூரணம், அக்கா வயித்துல தங்கம் போல ஒரு குழந்தை பிறக்க போகுது.
அதுக்கு நீ ஏமா தணல்ல விழுந்த புழு போல துடிக்கிற? எனக்கு குழந்தை பிறந்தா நான் செத்து போயிடுவேன் அப்பா அப்படின்னு நான் சொல்லலப்பா. டாக்டர் அம்மா தான் சொன்னாங்க. டாக்டர் என்ன கடவுளாமா? குழந்தை பிறக்கும் போதே தாய் இறந்து போயிடுவான்னா உலகத்துல சிருஷ்டியே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்பா பயப்படாத. அக்காவுக்கு சுகப்பிரசவமாகி தாலாட்டு பாட போற. அதை கேட்டு இந்த வீடு துடிக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்பா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? பூரணம். இல்ல பூர்ணம் இல்ல, இதுல குற்றவாளி நான் தான். இதுக்கு யார் குற்றவாளியா இருந்தால் தண்டனை அனுபவிக்க போறவன் நீ அக்கா, நீ. நாளைக்கு இதனால உனக்கு ஒரு ஆபத்து வந்தா உன் உயிரை யாரால் அக்கா திருப்பி தர முடியும்? சரிம்மா, என்ன செய்யறது? கடவுள் மேலதான் பாரத்தை போடும். நாம கண்மூடித்தனமா நடக்கிறதுக்கு கடவுள் அப்பா பொறுப்பு. ஏதா எங்க அக்கா உங்களை பத்தி கவலைப்படுறதுல, அன்பு காட்டுறதுல 100ல 1 பங்காவது உங்களுக்கு இருந்திருந்தா இந்த தவறு நடந்திருக்குமா? 1000 சமாதானங்களை நீங்க அடுக்கடுக்கா சொல்லுங்க, ஆனா அதை கேட்க நான் தயாரா இல்லை. உங்களை அக்கா புருஷன்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்படுறேன். பூர்ணா, நீ சும்மா இருக்கா? படிச்சிருக்கீங்களே, கொஞ்சமாவது பண்பு வேண்டாம்? பூர்ணா, மனசை கட்டுப்படுத்த முடியாத நீங்க ஒரு மனிதரா? பூர்ணா, அப்புறம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என் உயிர் போனாலும் பரவாயில்ல. அவர் எப்படி எல்லாம் பேச உனக்கு என்ன துணிக்கல? என்ன உரிமை? அப்பா அப்பா அப்பா, பாத்தீங்களா அப்பா, பாத்தீங்களா அவ பேசுனத? அக்காளையும் அத்தாரையும் பேச எனக்கு உரிமை இல்லையாப்பா? பாத்தீங்களா அப்பா?